முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள். நம்முடைய பொன்மன செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியுடனும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் ஆக இருவரும் தலைவருடைய நல்லாசியுடனும் நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கு பண்பிற்குரிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் தமிழ் மகன் உசேன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்திலே அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது நம் கடமையடா என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நம்முடைய புரட்சி தலைவர்களுடைய அந்த எண்ணப்படி கருத்துப்படி தாயகம் காக்க வேண்டும், அதிலும் கழகத்தை காக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சண்முகம் குறிப்பிட்டது போல எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ அளவிற்கு நம்முடைய அரசியல் எதிரிகளால் கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த துன்பங்களெல்லாம் தாங்கி எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வேடா என்ற சொல்லுக்கேற்ப நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழக பொதுச்செயலாளராக ஏற்று இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு. எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு என்று சொல்லும்போது இன்றைக்கு கடந்த காலங்களை நம்முடைய அருமை சகோதரர் சிவிஎஸ் சொன்னது போல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை வழிநடத்தினார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அந்த கருத்து என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்குமே அழிவில்லை. எனவே 100 ஆண்டுகள் தலைத்து நிற்கும் ஓங்கும் என்ற அந்த கருத்திற்கேற்ப நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் நான் இருக்கின்றேன் 2 கோடி தொண்டர்களை காப்பதற்கு என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு கழக சகோதரர்கள் இன்றைக்கு முழு மகிழ்ச்சியோடு, அதுவும் எல்லோரையும் அரவணைக்கின்ற அந்த பாங்கு என்பது ஒரு தலைவர்களுக்கே உள்ள பாங்கு. ஏன்னா அந்த வகையில் எல்லோரையும் அரவணைத்து கழகத்தை கட்டி காத்து வருகின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவை இன்றைக்கு அவர் சிறப்புரை ஆற்ற இருக்கிற நிலையிலே எனக்கு கொடுத்தது 5 நிமிஷம். ஏன்னா பேட்டினா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் போயிடுவோம், அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது. அதனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன், புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் துரோகம் செய்வர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. நம்முடைய இதய புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் மாளிகை, அந்த மாளிகை காலால் எட்டி ஒதித்தவர்களுக்கு எது என்ன எல்லாம் நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு கட்சி வேஷ்டியே கட்ட முடியாத அளவிற்கு இன்றைக்கு இறைவன் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிற நிலையிலே துரோகம் செய்தவன் வாழ்நாளிலே சரித்திரத்தில் வாழ்ந்ததாக அந்த வரலாறே கிடையாது. எனவே நம்முடைய அந்த நோக்கு என்பது 40 இலக்கு. எனவே அந்த 40 இலக்கு என்ற நோக்கை நாம் அடைவதற்கு நம்முடைய தலைமை என்ன வழிகாட்டுதல் செய்கின்றதோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்றி நாளையும் நமதே, நாடும் நமதே, 40 நமதே என்று நம்முடைய இலக்கை அடைய பாடுபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.